ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் பார்ட் எடுத்து நம்ம நல்லா விரித்து வச்சுக்கணும். அதில் நம்ம இங்கே அர்காட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ இன்ச்சில் மார்க் பண்ணணும், எவ்வளோ இன்ச்சில் மடக்கி அடைக்கணும்னு சொல்லி நான் இங்கே அர்காட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு நான் பேக்கு தையல் போடணுன்னு சொல்லிட்டு நான் அர்காட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கிக்கணும். மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ 1/4 இன்ச்சுக்கு மடக்கியிருக்கோம். அடுத்து ஒரு இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு நான் கால்குலேஷன் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். பேக் பெல்ட்டுக்கு இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா நேராக மடக்கிக்கோங்க, இல்லைன்னா கிளாத் இப்போது பேக் பார்ட்டுக்கு டாட்டு பிடிக்கணும். எவ்வளோ டாட்டுன்ட்டு லவ் ப்ளவுஸில் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஈவனாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஈவனாக இருக்கணும், சைடு ஆர்மை ஈவனாக இருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது மாதிரி வச்சுட்டு இப்போ 3.5 இன்ச்சு டாட் டிஸ்டன்ஸ் 3.5 இன்ச்சு, டாட் ஹைட்டு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு பேக் பார்ட் ரெடி ஆகிட்டு பாருங்கள், நீட்டாக பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சிக்கலாம். அப்போ தான் கிராஸ் கரெக்டாகும். பாருங்கள், நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ரைட் சைடும் பிடிச்சிக்கலாம்.
ப்ராஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பெல்ட் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போது எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள். சென்ட்ரு பீஸ் வந்து நடுவில் வரணும். அடியில் உள்ள பட்டி பீஸ் வந்து கீழே, மேலே வந்து மெயின் பீஸ் வரணும். வச்சு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மெயின் பீஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி அடிச்சுட்டு வாங்க. அந்த டாட் பிடிச்ச இடத்துல லைட்டாக மடக்கி மேலே உள்ள பீஸை வச்சு மேலே ஒரு தையல் போட்டு கொண்டு வாங்க. அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் அடிச்சுக்கலாம். இப்போது அது மேலே போகணும். அப்போ தான் பெல்ட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மேலே ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. நல்லா மேலே ஒரு படிமான தையல் போட்டோம்னா தையல் நீட்டாக விழுறதுக்காக அர்க்கட் ஒரு படிமான தையல் போடுங்க. பெல்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பட்டி வந்து கீழே மெயின் பீஸ் கீழே இறங்காமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது ஹிப்பு எவ்வளோ மடக்கணும்னு பார்த்து அளவு ப்ளவுஸில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கிக்கணும். நான் ஒரு 2 இன்ச்சுக்கு அளவு ப்ளவுஸில் எனக்கு ஹிப்பு இறக்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கி டேப் பண்ணி போட்டுருக்கேன். ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் பெல்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது. இப்போது கொக்கி பீஸையும் ஐ பீஸையும் ஒன்றா வச்சு 2 ஈவனாக இருக்கான்னு பாருங்கள். ஈவனாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஐ பீஸில் அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கோங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் வரும். கொக்கி பீஸும் ஐ பீஸும் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். எக்ஸஸாக இருக்க பட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கி பட்டி வைக்கிறதுக்காக 2 இன்ச்சில் கிளாத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை லெஃப்ட் சைடு பீஸ் மேலே வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு படிமான தையல் போட்டுப்போம். படிமான தையல் போட்டால் கொக்கி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். கொக்கி பீஸில் டபுள் ஃபோல்டு பண்ணி மடக்கி அடிச்சுக்கலாம். ரஃப் தையல் போட்டு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் ப்ளவுஸ் கிளியாத ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஐப்பட்டி பீஸை டபுள் ஃபோல்டு பண்ணி ரஃப் தையல் போட்டு நல்லா நீட்டாக மடக்கி டபுள் தையல் போட்டு வச்சுக்கோங்க.
எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, ஐ பீஸ் கட்டுறதுக்காக. இப்போது லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டையும் ஒன்றா ஈவனாக வருதான்னு வச்சு பாருங்கள். டாட் கரெக்டாக இருக்கணும், பட்டி கரெக்டாக இருக்கணும், நெக் லைன் கரெக்டாக இருக்கணும், ஹிப் லைன் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹேண்டு பீஸ் எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். அதில் 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மடக்கி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி 1 இன்ச்சுக்கு மடக்கி அடிச்சுக்கலாம். ரெண்டு பீஸ்லேயுமே மடக்கி அடிச்சுக்கோங்க. ஒரு பீஸு முடிஞ்சோடனே அடுத்த பீஸ் 1 by 1 வச்சிங்கன்னா உங்களுக்கு தையல் நீட்டாக நேராக அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கீழே தையல் போட்டுக்கலாம். ஹெம்மிங் பண்ணிவிட்டு போட்ட தையலை பிரிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஹேண்ட் பீஸு 2 பீஸும் ஈவனாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். இப்போது பேக் பீஸு ஃப்ரண்ட்டு பீஸு எல்லா பீஸும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பீஸ் எடுத்து போட்டு ஆம்கோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் மேலே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 ஸ்டிச்சு போட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்துடும். டபுள் ஸ்டிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஷோல்டர் அகலம் வந்து அளவு ப்ளவுஸில் 2.25 இருக்குது. நான் 2.25க்கு மார்க் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் 2.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஹேண்ட் பீஸ் எடுத்து ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம கவர் தட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பீஸ் வந்து அந்த சைடு வர்றது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு சைடும், பேக் சைடு பீஸு பேக் சைடும் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சு ஹேண்டுக்கு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். ஆம் ஹோலுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சீக்கிரம் பிரிஞ்சு வராது. டபுள் ஸ்டிச் போடணும் ஹேண்டுக்கு.
சைடு ஜாயின் பண்ண போகிறோம். 1.5 இன்ச்சுக்கு வந்து தையலுக்காக விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் நம்ம ஹேண்டு, ஆம்ஹோல், ஹிப்புக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் வந்து நேராக வரணும். ஸ்டிச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும். ஒன்றேகால் இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி அதை மெயின் பீஸ் மேலே வச்சு நெக்கை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு தைச்சிக்கலாம். அதை ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு மடக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உள்பக்கம் எக்ஸஸாக இருக்க ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கிழிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த எட்ஜில் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபோல்டிங் நல்லா ஈவனாக மடங்கி வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. அதுலேயே அது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டுகிட்டே வாங்க.
இப்போது நெக்கு சைடில் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். டோட்டலாக நம்ம 4 ஸ்டிச்சு போடணும் நெக்குக்கு. அப்போ தான் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சதுனால உங்களுக்கு நீட்டாக வரும். பாருங்கள் நெக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோன்னா உங்களுக்கு நெக்கு நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும்.